வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அக்கா, அந்த கார்பஸ் லிங்க் அனுப்பியிருக்கேன். இதில் ஜக்காத், அதாவது அந்த ஜா காஃப் வாவ், அதான் ஜக்காத்துக்கு வந்து மூலச்சொற்களாக ஸ்காலர்ஸ் வந்துட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மூலச்சொற்களை பயன்படுத்தி உள்ள வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் லிஸ்ட்லாம் அந்த கார்பஸில் பார்க்க முடியும். இன்னமும் நம்ம கொஞ்சம் குரானை கவனமாக பார்க்கையில் அந்த ஜக்காத் என்ற வார்த்தைக்குள்ளே எப்படியான உணர்வு அடங்கி இருக்குங்கிறத ஃபீல் பண்ண முடியும். ஜக்காத் அப்படின்னா தூய்மை, பியூரிஃபை அப்படின்ற ஒரு அர்த்தம் தான் அதுக்குள்ளே அடங்கி இருக்கு. ஸோ வந்துட்டு இப்போ சலாத் என்ற வார்த்தைக்கு தொடர்பு என்ற அர்த்தத்தை கொள்ளும் பொழுது தொடர்பை நிலைநாட்டி தூய்மையை கொண்டு வாருங்கள். அப்போ யார் கூட தொடர்பை நிலைநாட்டினா நாம் தூய்மையை கொண்டு வர முடியும் அப்படின்னா இறைவன் கூட, அல்லது இறை உணர்வு. அதாவது ஒரே விஷயம்தான், வெவ்வேறு வார்த்தைகளை கொண்டு சொல்கிறோம். இறைவன் அல்லது இறை உணர்வு, அந்த இறை உணர்வு கூட தொடர்பை நிலைநாட்டி அந்த இறை உணர்வின் மூலம் நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அதை வாழ்க்கையில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது மூலயமா நம்ம வந்து தூய்மையை கொண்டு வர்றோம். ஸோ இதுதான் வந்து ஜக்காத்தினுடைய உணர்வு. நம்ம ஜக்காத்தினாலே டேக்ஸு, வரி அப்படின்ற அடிப்படையிலேயே நம்ம பார்த்துட்டு இருந்துட்டோம். அதுவும் அதில் உள்ளடங்கி இருக்குது. அதாவது மீன்ஸ் நம்ம இறை உணர்வு உணர்த்தப்படும் இல்லையா, நம்மளுக்கு உங்களுக்கெல்லாம் கொடுங்க, செலவு பண்ணுங்க, உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, இல்லை பொருளாதார உதவி செய்யுங்க, இல்லை அரவணைப்பு, அன்பான சொல், இது மாதிரி பல விஷயங்கள் செலவு பண்ணுறது இருக்கும். ஸோ நேரங்களை செலவு பண்ணுங்க அவங்களுக்காக அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அது போல் அந்த மாதிரி பண்ணி அந்த தூய்மையை கொண்டு வருதல், அதாவது தொடர்பை நிலைநாட்டி தூய்மையை கொண்டு வந்தபடி இருங்கள் அப்படிங்கிறது தான் வந்துட்டு. ஏன்னா வாழ்க்கைன்னு இருக்கும் பொழுது அப்பப்போ சின்ன சின்ன குறைகள், சங்கடங்கள் ஏற்படதான் செய்யும். அதனால் அப்படியே அந்த சங்கடங்கள் வளர்த்து கொண்டே போகாமல் இறை உணர்வோடு தொடர்பை நிலைநாட்டி அங்கே ஏற்படக்கூடிய கலங்கங்களை தூய்மைப்படுத்தி கொண்டே வாருங்கள். அப்போ கலக்கங்கள் வந்து குறையும், சமாதானம் பெருகும் அப்படின்ற அந்த உணர்வு தான் இங்கே கிடைக்குது.